ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வெள்ளை பூசணி அல்வா தான் செய்ய போகிறோம். இதை காசி அல்வான்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இந்த வெள்ளை பூசணியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது செய்யறதும் சிம்பிள் தான். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அல்வா செய்யறதுக்கு பூசணிக்காவை கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இந்தளவுக்கு சின்ன சைஸ் பூசணிக்காவாக ஒரு அரை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதோட உள்ளே இருக்க சீடையும் வெளியே இருக்க தோலையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க சீடெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே இருக்கிற தோலை பீலர் வச்சு பீல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா காயிலையும் பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை துருவிக்கலாம். கிரேட்டரில் இருக்கிறதுலையே பெரிய ஹோல் இருக்கிறதுல துருவிக்கோங்க. சின்னதில் துருவணும் அப்படின்னா நிறைய தண்ணி விடும், அதுக்கப்புறம் வேகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிரும். அதனால் பெரிய கிரேட்டரில் துருவிக்கலாம். இந்த வெள்ளை பூசணியில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. கால்சியம், பொட்டாசியம், அயன், விட்டமின் ஏ, டி, சி இதெல்லாம் இருக்குது. ஃபைபர் அண்ட் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கலாம். பாடி ஹீட்டை பேலன்ஸில் வச்சு கிட்னி ப்ராப்ளம்ஸ், நீர் கட்டி இதெல்லாம் வராமல் தடுக்கும். இந்த வெள்ளை பூசணியில் இவ்வளோ மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாருமே ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வெள்ளை பூசணி தயிர் பச்சடி போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். நான் இந்த மாதிரி எல்லா பூசணிக்காவும் துருவி வச்சுட்டேன். இப்போ இதை தண்ணி இல்லாமல் ஒரு துணி போட்டு ஃபில்டர் பண்ணி புளிஞ்சி எடுத்துக்கலாம். இதில் துருவன பூசணிக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா டைட்டாக தண்ணி சுத்தமாக இல்லாமல் புளிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பூசணிக்காவை ஃபஸ்ட்டு புளிஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நெய்யில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதே தண்ணியை சேர்த்து வேக வச்சோன்னா சீக்கிரமாக பூசணிக்காய் வெந்துடும். அதுக்காக தான் இப்போ இதை புளிஞ்சிக்கலாம். இந்த தண்ணியோடு இப்படியே வேக வச்சோன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சாச்சு. இப்போது இந்த பூசணிக்காவை மட்டும் ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்க்கணும்ல, அதுக்காக. இந்த கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம துருவன பூசணிக்காய் இருக்குது. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது வானலில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக கூட நெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போவே சேர்த்து இதை வதக்கி விட்டுறேன். இப்போ இந்த பூசணிக்காவை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் இதை வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வதக்கிறதுனால பூசணிக்காய் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். இதை மூடியெல்லாம் போட வேணாம், இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ளேமை லோவில் வச்சு. இந்த அல்வா செய்யறதுக்கு நெய்யெல்லாம் அதிகமாக தேவைப்படாது, சும்மா 1 டீஸ்பூன் சேர்த்தா கூட போதும். இப்போ பாருங்கள், லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம புளிஞ்சு வச்சுருக்கோம்ல பூசணிக்காய் தண்ணி, அதையே சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி நெய்யில் வதக்குனதுனால அந்த பூசணிக்காவோட ஸ்மெல்லாம் வராது. இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இடையில ஒரு 2 டைம் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த தண்ணியே போதும், நம்ம எக்ஸ்ட்ராலாம் பூசணிக்காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்க்க வேணாம். பூசணிக்காயிலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு தான் வேகும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், டோட்டலாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பூசணிக்காய் நல்லா வெந்துடும். பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வெந்துடும். இப்போ இதில் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. நம்ம 2 கப் பூசணிக்காய் எடுத்தோம்ல, அதுக்கு 1 கப் சர்க்கரை இருந்தால் போதும். நான் 1 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையே கரெக்டாக இருக்கும். இப்போ அதை சேர்த்தனதுக்கப்புறம் நல்லா அந்த சர்க்கரைலாம் மெல்ட் ஆகி இன்னும் நல்லா தண்ணியாட்டம் ஆகும். ஃப்ளேமை மீடியமில் வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். சர்க்கரை சேர்த்தனால ரொம்ப லூஸ் ஆகும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா திக்காகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 10 நிமிஷம் பக்கமாக ஆகும். இப்போ இதில் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன். ஒரு ஏலக்காய் நல்லா பொடியாக தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே கொதிச்சிட்டே இருக்கட்டும். இந்த சர்க்கரை கொஞ்சம் திக்காகிறதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம அல்வாவுக்கு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா ரொம்ப கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் இப்போது தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு 10 முந்திரி, இதை இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 10 திராட்சை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் முந்திரி மட்டும் சேர்த்தா கூட நல்லாயிருக்கும். திராட்சை நல்லா உப்பி வரட்டும். ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வச்சோன்னா சீக்கிரமாக கருகி போயிடும். இப்போது இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அல்வா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், முன்னே இருந்ததை விட இப்போ நல்லா திக்காகிருக்கு. நெய் அதிகமாகலாம் தேவைப்படாது, கொஞ்சமாக சேர்த்தனோம்னாவே போதும். நம்ம ஃபஸ்ட்டே வேறு கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நார்மல் அல்வா மாதிரி இதை ரொம்ப நேரம் ரொம்ப நெய் பிரிஞ்சு வர மாதிரிலாம் வேக வைக்க தேவையில்ல.
ஏன்னா நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டான மாதிரி கெட்டியான மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் அந்த சக்கரை பாகு இருக்கணும். அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப திக்காயிரும். அவ்வளோதான், நம்மளோட அல்வா ரெடி. சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.